அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. நமது வடலூர் வள்ளலார் உலக மையத்தினுடைய நிர்வாகி மூத்த சன்மார்க்கி மரியாதைக்குரிய ஐயா ராமசாமி அவருடைய 88ஆம் ஆண்டு பிறந்த நாள் நிகழ்ச்சியில் 3 சிறப்பு நிகழ்ச்சியாக நடைபெற இருக்கிறது. அந்த 3 நிகழ்ச்சிகள் முடிந்த பிறகு ஐயா அவர்களுக்கு பாராட்டு விழாவை நடத்த இருக்கின்றோம். முதலாவதாக நமது சங்கத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அவர் நம்மை விட்டு மறைந்தாலும் நம்மோடு நமக்கு நல்ல கருத்துக்களை வழங்குகின்ற வகையில் அவருடைய செயல்பாடுகள் நமக்கு நினைவுக்கு வருகிறது. அந்த வகையிலே அவருடைய வாரிசாக அவருடைய புதல்வி டாக்டர் மரியாதைக்குரிய சகோதரி ஞானம்பாள் அவர்கள் வள்ளலார் தீபத்தை ஏற்றி வைத்து துவக்குவார்கள். அதனை அடுத்து உலக மையத்துடைய தலைவர் மரியாதைக்குரிய தமிழக அரசில் பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கக்கூடிய அன்புக்குரிய சகோதரர் அரங்க ராமமூர்த்தி அவர்கள் திருமந்திரத்தை துவக்கி வைப்பார்கள். அதனை அடுத்து மையத்தினுடைய துணை செயலாளர் சேலம் பழனிசாமி அவர்கள் வள்ளலார் உலக மையத்திற்கே உரிய வகையிலே ஒரு யூடியூப் சேனலை துவக்கி வைப்பார்கள். அதனை முடித்த பிறகு நம்முடைய விழா துவங்க இருக்கிறது. முதல்வராக டாக்டர் அம்மா அவர்களை அழைக்கிறேன். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி 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 அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அருளாளர் வருகின்ற தருணம் இது தோழி, ஆயிரம் ஆயிரம் கோடி அணி விளக்கு ஏற்றிடுக. தெருளாய பசுமையே விடுக, மட்டனையே திருமேனிக்கு 1 மாசம் செய்தாலும் செய்யும். இருளேது காலை விளக்கு ஏற்றிட வேண்டுவதோ என்னாலே மங்களமாய் எப்பொழுதெல்லாம் கண்டாய். மருளேது அங்கவர் மேனி நீ விளக்க மதம் கடந்த மதிகதி செங்கனல் கோடிற்று இனியும் சாடாதே. திருவிலங்கு சிவையோடு சித்தி எல்லா விலங்கம் சிவையோட நிலை விலங்க சிவா அனுபவம் விலங்கம் திருவிலங்கு திருத்தில்லை திருச்சிற்றம்பலத்தே திருக்கூட்டு விலங்கம் ஒளி சிறந்த திருவிளக்கு உருவிலங்கம் உயிர்விலங்கம் நிச்சயது விலங்கம் உலகமெல்லாம் விளங்க அருமுதவும் பொருந்தாயம். மறுவிலங்கு குழுவள்ளி மகிழ்ந்து ஒருபால் விலங்கு மயங்குமணி பொது விலங்கு வளர்ந்த சிவக்கொழுந்து. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. பொன்னாடே சூலகம் புகழ்கின்ற ராமலிங்க
தானே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அடுத்தபடியாக உலக மையத்துடைய தலைவர் மரியாதைக்குரிய ஐயா அரங்கர் ராமமூர்த்தி அவர்கள் நம்முடைய உலக மையத்தில் காலை 5 மணியிலிருந்து இரவு 9 மணி வரையிலும் வல்லலாருடைய மகாமந்திரம் ஒழித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய சகோதரர்கள் சன்பாக கேட்டுக்கொள்வதற்கு இணங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அவர்களை ஐயா அரங்கநாதன் சாமி அரங்கர் ராமமூர்த்தி அவர்கள் துவக்கி வைப்பார்கள். பாட்டு நல்லதான் பாட்டு போட்டோ எடுப்பா. உதயம் செய்தது மாற்றிகள் அடிப்படை செய்திட சூழ்ந்த நற்குண சன்மாக சங்கத்தால் எல்லாம் நன்னின தோத்திரம் பண்ணி நிற்கின்றார். குணவடித்த என் அருட்பெரும் ஜோதி என் நம்மையே பள்ளியில் சுவன நீடொளி தோன்றிற்று கோடோலிக்கின்ற அலர்ந்தது தாமரை ஆனவையினுள் போய் அழிந்தது கழிந்தது மாயை மாறிடது புலர்ந்தது தொண்டரோடு அண்டரும் கூடி போற்றியோ சிவ சிவ போற்றி என்கின்றார். இலங்கு உருவழித்த என் அருட்பெரும் ஜோதி அழகி எழுந்தருள்வாயே. கல்லாய மனங்களும் கரைய பொன்மொழிதான் கண்டது கண்குருப்பிட்டது தொந்த பல்லாடும் நீரினர் பாடி நின்று ஆடி பரவுகின்றார் அன்பு விரவுகின்றாய். நல்லார் மெய்ஞானிகள் யோகிகள் பிறரும் நன்னினர் சூழ்ந்தனர் புண்ணிய நிதியே. அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. திரு அருட்பிரகாச வள்ளற் பெருமான் திருவடிகளே சரணம் சரணம் சரணம். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வள்ளலார் முதியோர் இல்ல உலக மையம் சார்பாக நம் மையத்தில் நீண்ட காலம் செயலாளராகவும் தலைவராகவும் இந்த மையம் செயல்படுவதற்கு ஊக்கமும் வளர்ச்சியும் கொடுத்து இவ்வளவு இந்த மையத்தை வளர்த்த நம்முடைய ராமசாமி ஐயா அவர்களுடைய 88வது பிறந்த நாள் 87வது பிறந்த நாளை நிறைவு செய்து 88வது பிறந்த நாள் தொடக்கத்தின் நிலையிலே அன்னார் அவர்கள் இங்கு வீட்டிருக்கிறார். அவர்களுக்கு இந்த உலக மையத்தின் சார்பாக பிறந்த நாள் வாழ்த்துக்களை வள்ளலார் அவர்களுடைய திருவடியை வணங்கி இங்கு வீட்டிருக்கின்ற முதியோர்களும் மற்றவர்களும் ஆசியுடன் ஒரு நிமிடம் அவருக்கு ஆசி வழங்கும்படி கேட்கிறேன். அடுத்ததாக இந்த வள்ளலார் முதியோர் இல்லத்தின் உலக மையத்தின் சார்பாக செயலாற்றி வரக்கூடிய நம் ஐயா சூரியமூர்த்தி ஐயா அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி சிறப்புற நடத்தி கொடுக்கும்படி நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வழிமுறை
அன்பார்ந்த சன்மார்க்க சகோதரர்களே, உலக மையத்து நிர்வாகிகளே, ஐயா ராமசாமியினுடைய உறவினர்களே, உங்கள் அத்தனை பேர்களுக்கும் எனது உலக மையத்தின் சார்பான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய அழைப்பினை ஏற்று இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய என் அன்புக்குரிய தம்பி கிஷோர்குமார் அவர்களே, கண்ணதாசன் அவர்களே, உங்கள் அத்தனை பேர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன் என்று சொன்னாலும் கூட ஒரு கூட்ட நியதிப்படி இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்புரையாக ஒரு நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த வகையில் ஆசிரியர் மரியாதைக்குரிய கார்த்திகேயன் அவர்களை வரவேற்புரை நிகழ்த்துமாறு கேட்டுக்கொண்டு தொடர்ச்சியாக நிகழ்ச்சி நடைபெறும். வள்ளலார் முதியோர் இல்லம் உலக மையத்தின் சார்பாக இந்த 88வது அகவை நிலையில் இருக்கக்கூடிய ராமசாமி ஐயா அவர்களுடைய விழாவிற்கு வருகை தந்து வள்ளலார் தீபம் ஏற்றி தொடங்கி வைத்த திருமதி டாக்டர் ஞானாம்பாள் அவர்களை இந்த முதியோர் இல்லத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றேன். அடுத்ததாக நம்முடைய இந்த முதியோர் இல்லத்திற்கு எப்பொழுதும் துணையாக இருந்து இன்றும் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற ஐயா சூரியமூர்த்தி அவர்களை வருக வருக என இந்த மன்றத்தின் சார்பாக பார்த்து வரவேற்கின்றேன். அடுத்ததாக மகாமந்திரம் தொடங்கி வைத்து பேரூர் ஆற்றிய திரு ராமமூர்த்தி ஐயா அவர்களை இந்த மன்றத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றேன். அடுத்ததாக யூடியூப் தொடங்கி வைத்த எம் பழனிசாமி துணைத் தலைவர் அவர்களை இந்த மன்றத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றேன். அடுத்ததாக முன்னிலை அரங்கநாதன் இந்த மன்றத்தின் பொருளாளர் அவர்களை வருக வருக என்று நான் வாழ்த்துவதற்கு மனமிருக்கிற என்ற வகையிலே எல்லோரும் ஒரு முறை ஐயா ராமசாமி வாழ்க என்று எல்லோரும் சொல்லும்படி உங்களை கேட்டுக் கொள்கிறேன். ஐயா சன்மார்க்க ராமசாமி அவர்கள் வாழ்க வாழ்க வாழ்க. எனது சார்பாகவும் உலக மையத்தின் சார்பாகவும் ஐயா ராமசாமி அவர்களுக்கு பட்டாளை அறிவித்து கௌரவிக்கின்றேன். ஐயாவுடைய துணைவியார் நமது தாய் மரியாதைக்குரிய பொன்னம்மா அவர்களுக்கு உலக மையத்தின் சார்பாக இந்த சாலை விழித்தவரை கௌரவிக்கின்றோம். உலக மையத்துடைய தலைவர் ஐயா ராமமூர்த்தி அவர்களுக்கு இந்த பட்டாளை அறிவித்து கௌரவி. அன்புக்குரிய எனது நெஞ்சில் உடைந்த டாக்டர் ஐயா நடராஜ் அவருடைய புதல்வியார் டாக்டர் ஞானமணி அவர்களுக்கு எனது துணைவியார் அவர்கள் சாலை அணிவித்து கௌரவிப்பார்கள். உலக மையத்தினுடைய துணைத் தலைவர் மரியாதைக்குரிய ஐயா சேலம் பழனிசாமி அவர்களுக்கு மையத்தின் சார்பாகவும் சார்பளித்து கௌரவித்துள்ளோம். உலகத்துடைய பொருளாளர் என்ற அன்புக்குரிய சகோதரர் ரங்கநாதன் அவர்களுக்கு இந்த சார்பளித்து கௌரவிக்கின்றோம்.
அன்புக்குரிய சகோதரர் சந்திரகாசன் அவர்களுக்கு முதலமைச்சர் நிர்வாகி ராமலிங்கம் அவர்கள் சாதனை. அடுத்தபடியாக வில்லுப்பாட்டு நிகழ்ச்சியினுடைய தலைகர்த்தர் தளபதி என்னுடைய தம்பி கிஷோர் குமார் அவர்களுக்கு ராமலிங்கம் சாதனை கௌரவித்தார். அடுத்தபடியாக மேட்டுக்குப்பம் அவருடைய தந்தையார் எனக்கு நெருங்கிய நண்பர், வரலாறு நிகழ்வுகள் என்று சொன்னால் நினைவுக்கு வரக்கூடியவர் தம்பி கண்ணதாசன் அவர்கள். கண்ணதாசன் அவர்களுக்கு உலக மையத்தின் சார்பாக நிர்வாகி ராமலிங்கம் அவர்கள் சாதனை கௌரவிப்பார்கள். அடுத்தபடியாக இந்த உலக மையத்தை வளர்ச்சி பெற வைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு சில கருத்துக்களை சொல்லுகின்ற பொழுது நம்மோடு துணை நின்று பல்வேறு வகையிலே துணை நின்று உதவி இந்த நாட்டாளி டேபிள் எல்லாம் செய்ய வேண்டும் வாங்க வேண்டும் என்று சொல்லுகின்ற போது அன்புக்குரிய சகோதரி ஆசிரியை சுசீந்திராம்பாள் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அவர்களுக்கு நமது டாக்டர் ஞானமணி அவர்கள் சாதனை அறிவித்து கௌரவிப்பார்கள். ஆசிரியர் கார்த்திகேயன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இவர்கள்தான் நம்முடைய உலக மையத்துடைய வளர்ச்சிக்கு தன்னுடைய பங்களிப்பாக எதையும் செய்ய தயாராக இருக்கக்கூடியவர்கள். அவர்களுக்கு உலக மையத்தின் சார்பாக வாழ்த்து வரவேற்கிறோம். உலக மையத்துடைய நிகழ்ச்சி செயல்பாடுகளிலே எனக்கு நெஞ்சம் நிறைந்த ஒரு சகோதரர் மரியாதைக்குரிய ஐயா நடராஜன் அவர்களை நான் நினைக்காத நாள் இல்லை. காரணம், இந்த உலக மையத்தினுடைய உண்மையான பத்திரம் அவர்களால் பெற முடிந்தது. அந்த பத்திரம் கூட இன்றைக்கு ஐயாவுடைய வீட்டில் தான் இருப்பதாக நினைக்கிறேன். அந்த வகையில் உலக மையத்தினுடைய அடிப்படை செயல்பாடுகளுக்கு காரணமாக இருந்த மரியாதைக்குரிய ஐயா நடராஜனுடைய புதல்வியார் டாக்டர் ஞானமணி அவர்களை ஒரு சில நிமிடங்கள் பேச அழைக்கிறேன். வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய அப்பா இந்த மையத்துக்கு நிறைய உதவி செய்யணும்னுட்டு அவருக்கு ரொம்ப எண்ணம். அதனால அவர் என்னை கொண்டாந்து இங்கே வந்து ஒப்படைச்சார். அவர்கிட்ட கொடுத்து எங்கள் பொண்ணு கூட இருக்கோம் அறிமுகம் படிக்க விட்டார். அதனால நான் வந்து இதில் எனக்கு கொஞ்சம் ஈடுபாடும் வந்திருந்தது. எனக்கு முதல்ல ஒன்றும் தெரியாது. இருந்தாலும் அப்பா என்னை கொண்டாந்து சேர்த்ததுனால இதை நான் செய்யணும், எனக்கு இதில் ஈடுபடுத்தி கொள்ளணும் எனக்கு ரொம்ப ஆசை இருக்கிறது. அதனால பணிவோடு இந்த உதவியை ஏற்றுக்கொண்டு அனைவருக்கும் உதவி செய்ய விரும்புகிறேன். இதுதான் எனக்கு எங்கள் அப்பா கொடுத்திருக்க பரிசாக நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். எல்லாரும் எனக்கு கொடுத்திருக்கிற ஒரு பதவியும் அன்பும் ஆதரவும் உங்களுக்கு உதவி செய்வதற்காக என்னை ஏற்றுக்கொண்டதற்கு அனைவருக்கும் நன்றி சொல்லி என்னுடைய அன்பை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக வல்லனாருடைய கருத்துக்களை மக்களிடத்திலே சென்று சேர்க்கின்ற ஒரு பணியினை அன்பு சகோதரர் கிஷோர் அவர்கள் இசை மூலமாக பாடல் மூலமாக இன்றைக்கு பட்டி தொட்டி எல்லாம் தன்னுடைய பணியினை செய்து கொண்டிருக்கிறார்கள்.
அவர்களை நமது உலக மையத்துக்கு வருகை தந்தமைக்கு வாழ்த்தை நன்றியை சொல்லி ஐயாவுடைய வாழ்த்தி இங்க பேச நினைக்கிறேன். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாவரும் புற்றுவாங்க வல்லல் நாடி வாழ்க வாழ்க நல்லோர் நினைத்து நலம் பெறுக நன்று நினைத்து எல்லோரும் வாழ்க்கை செய்து நம்முடைய இந்த வள்ளலார் முதியோர் மற்றும் உலக மையத்தை இந்த கடலூர் மாவட்டத்திலே இந்த வடலூர் புண்ணிய பூமியிலே மிக சீரும் சிறப்புமாக நடத்திக் கொண்டிருக்கின்ற நம்முடைய VMS அண்ணன் அவர்கள் மிக சீரும் சிறப்புமாக இந்த முதியோர் இல்லத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஏன்னு சொன்னா இன்னைக்கு நிறைய பேர் வீட்டுல நான் சொன்னா வயதாகி போச்சுன்னா அவங்களை பாதுகாக்கிறதுக்கு எங்க அப்படின்ற ஒரு நிலை இன்னைக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதற்கு தகுதியான இடம் வடலூர்ல ஒரு அற்புதமான இடம் இருக்குன்னு சொன்னா இந்த உலக மையம். இதுல ஒரு பெரிய ஒரு சிறப்பு என்னன்னு சொன்னா இங்க அருமையான 3 வேளை அருமையான சாப்பாடு, வயிற்றுக்கு எடுக்காத அளவுக்கு இயற்கையான முறையில நம்ம சிறப்பாக சமையல் செய்து இந்த முதியோர்களுக்கு தேவையான வசதிகள் செய்து கொடுத்திருக்கிறார்கள் நம்முடைய VMS அண்ணன் அவர்கள். அதுபோல அவர் டெய்லியும் வருவார், வந்து பார்ப்பாரு என்ன நடக்குது, என்ன காய்கறி இல்லையா, மளிகை சாமான் இல்லையா, கரெக்டா இருக்குது இப்படி இருந்து டேஸ்ட் பண்ணி பார்த்து இந்த இடத்த அப்படி இந்த முதியோர்கள் தன்னுடைய தாய் தகப்பனை எப்படி பார்த்து கொண்டு இருக்கிறாரோ அதோட ஒரு மேல ஒரு கொஞ்சம் அளவுக்கு இந்த முதியோர்களை நம்முடைய VMS அண்ணன் அவர்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாம இங்க ஒரு பெரிய சிறப்பு என்னன்னு சொன்னால் இங்க காலையில எழுந்திருக்கலாம், பேச்சு அருமையா சாலை சபையெல்லாம் வழிபட்டு இங்க பாராயணம் செய்து இங்க அவங்களுக்கு தேவையான பொழுதுபோக்கு. ஏன்னா இந்த முதியோர்கள் நமக்கு இந்த உலகத்துல ஒரு இடம் இல்லை அப்படின்னு அவங்க மனசுல ஏக்கம் வந்துடக்கூடாதுன்னு ஒரு டிவி எனக்கு தெரிஞ்சுதான் வாங்கி வச்சார். இவங்களுக்கு என்னென்ன வசதி பண்ணணுமோ அத்தனை வசதியும் இந்த முதியோர் இல்லத்துல இந்த கடலூர் மாவட்டத்தில் ஒரு சிறப்பான முதியோர் இல்லமாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்படி சிறப்பாக செய்து கொண்டு இந்த உலக மையத்தை நடத்தி கொண்டிருக்கிறவர்கள் நம்முடைய VMS அண்ணன் அவர்கள். அது மட்டும் இல்லாமல் அவர்கள் சன்மார்க்க உலகத்திலே இன்னைக்கு பெரிய பங்கு. நீ சபையில் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா இன்னைக்கு அவருடைய பங்கு அதிகமா இருக்கும். அவருடைய பேர்ல தான் இங்க நம்ம முன்மடம் தான் அமைச்சிருப்பாங்க. எப்படி எது சன்மார்க்க உலகத்துக்கு எதுக்காக இருந்தாலும் முக்கியத்துவம் நம்முடைய VMS அண்ணன் அவர்கள் தான். அதுமாதிரி நம்முடைய ராமசாமி ஐயாவுடைய இந்த 88வது இந்த பிறந்த நாள் விழாவை இந்த உலக மையம் நமக்கு இந்த பிறந்த நாள் விழா செய்கிறது என்று சொன்னால் இந்த உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாம் உலகத்தில் உள்ள முதியவர்கள் எல்லாம் இவருக்கு பிறந்த நாள் செய்வதாக அர்த்தம். இதுக்கு பெரும் முயற்சி ஈடுபட்டு நமக்கு செய்து கொண்டிருக்கிற VMS அண்ணன் அவர்கள் நீடூழி வாழ வேண்டும். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய ராமசாமி ஐயா அவர்கள் சன்மார்க்கத்தை அருமையான வளர்ச்சி பிறந்த மண்ணிலே இருந்து சன்மார்க்கத்தை பறித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த வடலூர் மண்ணிலே அவர்கள் வந்து இந்த விழாவை செய்கின்ற புண்ணியம் அவர்கள் பெரும் நடுப்பட்ட இழந்திருக்கிறார்கள் என்று வல்லப்பெருமானுடைய சார்பாகவும் உங்களுடைய சார்பாகவும் ஏன்னா இந்த விழாவை எங்க வேணாலும் நடத்தலாம். இந்த புண்ணிய பூமியில் நடத்தணும்னு சொல்லி அங்கேயிருந்து வந்திருக்கிறாருன்னு சொன்னா அவர்கள் செய்த புண்ணியம், வல்லப்பெருமான் மீது கொண்ட அன்பு, அந்த தரம் எல்லாம் அவருக்கு கொண்டு நிற்கிறது என்று சொல்லி அவர்கள் நீடூழி காலம் வாழ வேண்டும். இந்த உலகத்தினுடைய சிறப்பான பணிகளை அவர்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வாழ்நாளிலே திருநிலைத்து நல்லருளும் அன்போடும் சிறப்போடும் செழித்து ஓங்க உருநிலைத்து இவன் அறுவடு வாழ்வதும் உழந்தமின் அருள் செல்வாய் இருநிலத்தால் என்பத திருவருடைய வழிபடும் என்று குருநிலத்த சதுருடன் சிறைவனும் உலகிடல் பதம் போற்றி. அதுபோல நம்முடைய உலக மையத்தினுடைய நம்முடைய உலக மையத்தினுடைய சிறப்பாக செயலாற்றிக் கொண்டிருக்கிற நம்முடைய அலங்க ராமமூர்த்தி ஐயா அவர்களும் அதுபோல நம்முடைய சேலத்துக்கு இந்த உலக மையத்துக்கு பெரிய ஒரு தொடர்பு அந்த காலத்துல இருக்கு. அந்த காலத்துல சேலத்தில் உள்ள மக்கள் எல்லாம் நம்ம VMS அண்ணன் அணுகி இங்க பல நல்ல காரியங்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள்.
அதனால அந்த பாரம்பரியம் மாறாமல் இருப்பதற்கும் அந்த ஊருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஒரு காரணத்தினாலே நம் விஎம்எஸ் அண்ணன் அவர்கள் சேலத்திலிருந்து நம்முடைய பவிச்சம் ஐயா அவர்களை வருகிறது உலகத்துக்கு ஒரு பெரிய சிறப்பாக செயலாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் அதுபோல நம்முடைய ரங்கநாதன் ஐயா அவர்களுக்கும் நம்முடைய வரவேற்பு வழங்கிய நம்முடைய ஆசிரியர் ஐயா அவர்களுக்கும் கார்த்திகேயன் அவர்களுக்கும் நம்முடைய மேட்டுக்குப்பத்திலே சிறப்பான மாநாடுகள் எல்லாம் செய்து கொண்டு வல்லற்பெருமானை கோவிலை பரப்பி ஒவ்வொரு கிராமங்களும் சென்று வள்ளலார் கொள்கை பரப்பு மன்றத்தை ஈடுபடுத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய கருணை கண்ணதாசன் ஐயா அவர்களுக்கும் அவருடைய மகள் ஞானம்பாள் அவர்களுக்கும் என இந்த விழாவை தன்னுடைய தந்தைக்கு இந்த வளவூர் புண்ணிய கோவிலை நடத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு வந்திருக்கிற ஞானம்பாள் அம்மையார் அவர்களுக்கும் இந்த உலகத்தினுடைய சார்பாகவும் இந்த சமாவேசத்தினுடைய சார்பாகவும் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு அவர்கள் மென்மேலும் அவர்களுக்கு அரப்பணியோடு அந்த அருள் செய்வார் என்று சொல்லி இவருடைய உரையை நிறைவு செய்கிறேன். அடுத்தபடியாக கண்ணதாசன் அவர்கள், கண்ணதாசன் வயதில் இளையவராக இருந்தாலும் கூட ஒரு வாரப்பூசம் வருகிறது, தைப்பூசம் வருகிறது, வரலாறு பிறந்த தினம் வருகிறது, தர்மச்சாலை தோல்விக்கப்பட்ட வருது என்று சொன்னால் அதற்கு ஒரு முன்னோட்டமாக நம்முடைய கண்ணதாசன் அவர்கள் வடலூர் தூக்கு சாலைகளில் கொடிகளை கட்டி ஏதாவது பட்டிமன்றம் கருத்தரங்கம் என்ற வகையில் ஏற்பாடு செய்திருப்பார்கள். அந்த கொடிகளை பார்த்து அந்த நிகழ்ச்சிகளை பார்த்துதான் வடலூரிலே வரலாறுடைய நிகழ்ச்சி இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்கின்ற வகையிலே தம்பி கண்ணதாசனுடைய பணி இந்த சின்ன வயதிலே சன்மார்க்க பணி ஆற்றிக் கொள்வதை தம்பி கண்ணதாசன் அவர்களுடைய நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டதை வரவேற்று அவரை வாழ்த்தி பேச அறிகிறேன். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. இந்த உலக மையத்தில் நிர்வாகி பொதுச் செயலாளர் ஐயா E.M. சூரியமூர்த்தி ஐயா அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நாங்க எல்லாம் லோக்கல்ல இருந்து மேட்டுக்கு போவோம், கரூரில் இருந்து நாங்கள் கிஷோர்லாம் வந்திருக்கோம் அப்படிங்கிற காரணம் வந்திருக்கிறோம். அதுக்கு ஐயா E.M. சூரியமூர்த்தி ஐயா அவர்கள்லாம் எங்கெல்லாம் ஊக்கப்படுத்துகிறார்கள். இன்று நாங்களும் உங்களுக்கு முன்னாடி வந்து பேசுறோம் என்றால் அதற்கு ஐயா E.M. சூரியமூர்த்தி ஐயா அவர்கள் ஒரு காரணம். எங்களை எல்லாம் வெளியுறவுக்கு கொண்டு வந்ததற்கு ஐயா அவர்களுக்கு இந்த நிகழ்ச்சி மூலமாக நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக இந்த முதியோர் இல்லத்தில் உள்ள அனைத்து நிர்வாகிகளுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நமது ஐயா ராமசாமி ஐயா அவர்கள் 88வது அகவல் பாராட்டு விழாவில் கலந்து கொண்டதற்கு மிகவும் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். ஐயாவை வாழ்த்து எங்களுக்கு எல்லாம் வயதில்லை, இருந்தாலும் ஐயாவை வணங்கி வழிபெருமனை பிரார்த்திக்கின்றோம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. திருத்தணி ஆசிரியர், ஓய்வு பெற்ற ஆசிரியர், அன்புக்குரிய சன்மார்க்க சகோதரர் கண்டபாணி அவர்களை பேச அழைக்கிறேன், வாழ்த்து அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எனக்கு அதிகம் பேச வரல. கடந்த 7 ஆண்டுகளாக அப்பப்போ வந்து தங்கிட்டு போவேன். ஐயாவை என்னுடைய தந்தையார் சாந்தத்தை பார்க்க. என்னுடைய தந்தைக்கு 84 வயது. அவர் இன்னும் 4 ஆண்டுகள் கூடுதலாக இருக்கிறார். அதே போல ஒரு சிறப்பு, ஐயா நீங்க பிறந்த நாள் கர்ம வீரர் காமராஜர் பிறந்த நாள் இருக்குது, நீங்க இருக்கணும்னாரு. நான் போசத்துக்கு வந்தவன் 4-5 நாள் இருந்துட்டு போறீங்கன்னு, நீங்க கண்டிப்பா இருக்கணும்னாரு. அவர் பேச்ச மீறாம இருந்த இன்னைக்கு அந்த கர்ம வீரருடைய பிறந்த நாள்ல இவருக்கு பிறந்த நாள் அமைந்திருக்கிறது. அது பெரும் சிறப்பு. தரைப்படாதவர். நான் அரசியல் பேசல, அதே சமயத்துல அந்த நாள் இவருக்கு பிறந்த நாளாக அமைந்திருக்கிறது. எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அண்ணாவிற்கு நீண்ட ஆயுளும் ஆரோக்கியத்தையும் வழங்குமாறு வேண்டிக் கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அவர் பாதங்களை நான் தொட்டு வணங்கி என்னுடைய வாழ்த்துறையை முடித்து விடுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக ஒரு குறுகிய காலத்தில் நமக்கு அறிமுகமாயிருந்தாலும் கூட
மதுரை மாநகரத்தில் நல்ல ஒரு சன்மார்க்க பணியை ஆற்றி அங்கு ஒரு முதியோர் இல்லத்தை துவக்கி நடத்தி கொண்டிருந்த அன்புக்குரிய சகோதரர் ஐயா சாது சிவசுப்பிரமணியம் அவர்களை ஐயாவை வாழ்த்தி பேச அழைக்கிறேன். ஐயா சாது சிவசுப்பிரமணிய ஐயா அவர்கள் நமது நிகழ்ச்சியின் கதாநாயகர் ஐயா வஉசியினுடைய வாரிசு ராமசாமி ஐயா அவர்களுக்கு இந்த சாலையுடைய மதுரை சங்கத்தின் சார்பாக அணிவித்து கௌரவிக்கிறார்கள். மற்றவர்களெல்லாம் இறுதியாக அவருக்கு வாழ்த்தினை தெரிவிக்கிறார் என்று சொல்லி சாது சிவசுப்பிரமணியனை அணிவித்து கௌரவிக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இவ்விழாவுக்கு தலைமையாகி இருக்கும் நமது மையத்தின் தலைவர்களுக்கும் மற்றும் இந்த விழாவுக்காக கதாநாயகர் இருக்கும் எஸ் ராமசாமி அவர்களுக்கும் மற்றும் வந்திருக்க முதியோர்கள் மற்ற சன்மார்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களுக்கு பொன்னாடை பட்ட என்ற இந்த ஆசையில் ஏற்பாடு பண்ணுகிறேன். அன்பர்களால் முடியும் கவலால் சொன்னாலும் தாடாருக்கு மாறாத பற்றும் தடகவலால் பொடியும் தொடையாத நிதியும் போனாத போது துன்பமல்லாத வழியும் திடீர் பார்த்து கூட்டினாய் அதையாடி ஐநூறு மாநிலங்கி அறிவுகளுடைய அந்தீஸ்வரர் கோவாடி அல்வாய் அபிராங்கி ஐயா வந்து நிறுவன தலைவர் அடுத்தபடியாக உலகமையத்தினுடைய பொருளாளர் என்னுடைய அன்பு கட்டளை ஏற்று நான் பல சபைகளை கோவப்பட்டாலும் கூட அதை பொறுத்துக் கொண்டு ஒரு சகோதராக இருந்து பணியாற்றிக் கொண்டிருக்கிற பொருளாளர் அவர்களை வாழ்த்து அழைக்கிறேன். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. இந்த விழாவினை சிறப்பாக தலைமையேற்று நடத்திக் கொண்டிருக்கின்ற இந்த உலக மைய முதியோர் இல்லத்தினுடைய காப்பாளர் மற்றும் தலைவர் மற்றும் உள்ள மூத்த நிர்வாகிகளுக்கும் எனக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 87 அகவை முடிந்து 88 அகவையில் அடியெடுத்து வைக்கும் அன்பிற்கும் அறிவுசார் தகமைக்கும் உடைய மூத்த நிர்வாகி முன்னாள் செயலாளர் முன்னாள் பொருளாளர் அவர்களாகிய திரு எஸ் ராமசாமி அவர்களுக்கு வாழ்த்து கூற எனக்கு தகுதியில்லை. காரணம், இதற்கு முன் பேசிய ஒருவர் எனது தந்தை ஸ்தானத்தில் இருப்பதாக கூறினார். அதே நிலைதான் எனக்கும். ஆதலால் திருவள்ளுவனுடைய கூற்றுப்படி வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வாமுறையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்று சொல்லுவார்கள்.
அவர் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்பட வேண்டியவர். நம் முன்னால் தெய்வமாக காட்சி அளிக்கிறார். ஆதலால் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் திருவடியை மீண்டும் வணங்கி வேண்டி அவர் தம் குடும்பங்களும் நீடோழி வாழ ஆண்டவரை பிரார்த்தனை செய்கின்றோம். எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த ஐயா, எனது மூத்த சகோதரர் திரு VM சௌரியமூர்த்தி ஐயா அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு எனது அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். அடுத்தபடியாக கிஷோர் சொன்னது போன்ற உலகமைப்பின் செயல்பாடுகளுக்கு, உலகமைப்பினுடைய வளர்ச்சிக்கு ஆரம்ப காலகட்டத்திலிருந்து பணியாற்றிக் கொண்டிருக்கூடிய சேலம் மாவட்டத்தை சேர்ந்த சகோதரர், அவருடைய சங்கத்துடைய துணைத் தலைவர் ஐயா பழனிசாமி அவருடைய வாழ்த்துறை வழங்க அழைக்கிறேன். அற்பெரும் ஜோதி அற்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அற்பெரும் ஜோதி. இந்த உலக மையத்தின் 1987ஆம் ஆண்டு நான் முதல்ல வந்து சேர்க்கிறேன். அப்ப உலக மையம் ஞான சபைக்கு முன்னால் இருந்தது. அப்போ நான் வரும்போது ஒரு வேலைக்கு 5 ரூபாய் கட்டுங்க, 3 வேலைக்கு சாப்பிட்டா 15 ரூபாய் நாங்க சாப்பாடு போடுறோம் அப்படின்னு நான் தங்கறதுக்கு. அப்ப பாலசரமுடான்னு இருந்தேன். அப்போ 3 நாள் தங்கி இருந்தேன். டாக்டர் சொல்சாமி தான் கூப்பிட்டு வந்தாரு. அப்புறம் என்ன இது காசு வாங்கி சோறு போடுறாங்க, எங்க ஊர்ல பெரிய சோறு போடுறாங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டே 3 நாள் தங்கி இருந்தேன். அப்புறம் அந்த வைகாசி 11 வந்தது. அந்த வைகாசி 11 மீட்டிங் கூப்பிட்டாங்க. நாங்க வந்தவங்க அவங்கெல்லாம் எப்படி போல செய்யறாங்க, இந்த மேல் காசு வாங்கி உலகம் வயசுல சாப்பாடு போடக்கூடாது அப்படின்னு சொல்லி தலைவர் கேட்டார். உன்னால முடியுமான்னு. முடியுங்க அப்படின்னு தோஷாமியில அந்த ஆண்டுல இருந்து 34 ஆண்டு இலவசமா நான் வேலை செஞ்சிட்டு இருக்கேன். அங்க இருந்து 50 சிப்பு அரிசி அந்த காய்கறி கொண்டு ஒரு தைப்போஸ்தலையும் அதே மாதிரி நடராஜனை மாற்றிட்டு டாக்டர் விட்டு நடராஜனை தலைவரா போட்டாங்க. அந்த துரசாமி டாக்டர் ஏன் சொன்னாரு போடல, நான் அங்க வரல, நீ அங்க போகாத, நீ எதுவும் செய்யாதேன்னு சொன்னாரு. முதல்ல சொல்றேன், நான் ஊழல் கேட்டு விட்டுட்டேன். அப்புறம் ஒரு 10 நாள் கழிச்சு சரி நீங்க செய்யுங்க அம்மா சொல்லிச்சு, நீ எப்படி போல செய்யுங்கன்னாரு. அதுக்கும் சரின்னு அப்புறம் அந்த லாரியை வருஷம் தூக்கி வைப்பாரு. அந்த வருஷம் அவரை கூப்பிட்டேன், வந்தாரு, தூக்கி வச்சாரு. இங்க வரும்போது நடராஜன் டாக்டர் இவரு காமாட்சி ஐயா எல்லாம் வரிசையா உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க யார் வருவாங்களோ அவங்களாம் வரமாட்டாரு, கொடுக்க வேணான்னு சொல்லிவிட்டாரு. நான் நாடியை கொண்டது 9:30 மணிக்கு நிறுத்துறேன். நடராஜ ஐயா காமாட்சி கட்டி பிடிச்சாங்க. என்னையா அப்படின்னா, எங்க மானத்தையே காப்பாத்திட்டீங்க அப்படின்னா, இது வரைக்கும் யாரும் வரல, இங்க யார் செய்யறாங்களே சந்தேகமா போச்சு அப்படின்னாரு. அன்னைக்கே சொன்னேன், உலக மையத்துக்கு யாருமா தலைவராக வரலாம், நான் இருக்கிற வரைக்கும் உலக மையத்துக்கு என்னுடைய தொண்டு ஆக்குவேன் அப்படின்னு இது வரைக்கும் நான் அப்படிதான் செஞ்சுட்டு. இந்த வருஷமா சொன்னாங்க, தைப்பூசம் செய்யாத சாப்பாடு எது இருக்காத போடலாம், சும்மா கொடுக்கறத வாங்கிக்கலாம், சமையலுக்கு 1000 ரூபாய் கொடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னாங்க. மீட்டிங்ல சொன்னேன், நான் எப்பயும் போல இலை போடுதான் போடுவேன். அதே மாதிரி இந்த வருஷமும் செஞ்சேன். நான் வள்ளலார் தான் நான் செஞ்சிட்டு இருக்கேன். அதை நினைச்சு ஐயா ராமசாமி பாராட்டி நன்றி கூறுகிறேன். வணக்கம். அடுத்தபடியாக சித்தூர் சன்மார்க்க சங்கத்துடைய தலைவர் மரியாதைக்குரிய ஐயா புதுசாமி அவர்களை வாழ்த்துரை வழங்க அழைக்கிறேன். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லாம் செயல்கூடும் எல்லாரையும் உழைத்து எல்லாம் வரலாம் தலையேற்று இன்றொருவர் நாளைக்கே வருமாறு மற்றொரு அறியுங்கள். அருட்பெருஞ்சோதி ஐயா ராமசாமி அவர்கள் நான் தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளாக உருவமாற்றி வந்து போயிருப்பேன். சில நேரம் மேட்டுக்குப்பத்தில் ஒரு இடம் வாங்கிறதுக்காக
பணத்தை கொஞ்சம் அதிகமாகிட்டோம்னு சொல்ல அவர் என்ன சொன்னார், அவர் ரூமு எங்கிட்ட சாய்க்கு போட்டு நீங்கள் உள்ள பாடினா பணத்தை வந்து வெளியே வச்சு அப்படின்னு ஒரு அன்பு. அதாவது அது ஐயாவுக்கு அன்பு, இரக்கம், கருணை எல்லாமே இருக்கிறது. அவருக்கு 1934ஆம் ஆண்டு பிறந்து இன்றைய 88ஆம் ஆண்டுகளாக ஆகிறது. அம்மையார் பொம்மை அம்மாவுக்கு 78, ஐயாவுக்கு 88, பொன்னம்மான்றவங்க 78. இவர்கள் தம்பதிகள் இன்று போல் என்றும் நீடோடி வாழ்கவாய் என்று வாழ்த்து பல்லாண்டுகளும் உற்றார் உறவினர் இன்னும் இருப்பவர்கள் அவர்கள் ஒரு சேர்ந்தவர் அனைவருக்கும் வாழ்க வாழ்க என்று வாழ்த்து மனமுற வாழ்த்து கொண்டு இருக்கின்றேன். வணக்கம் வணக்கம். ஐயா முத்துசாமி அவர்கள் நம்முடைய நிகழ்ச்சியுடைய கதாநாயகர் ஐயா ராமசாமி அவர்களுக்கு சால்வை அணிவித்து கௌரவிப்பார்கள், பாராட்டுவார்கள், வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறார்கள். மற்றவர்களெல்லாம் நிகழ்ச்சி முடித்த பிறகு அவர்கள் பாராட்டு வாழ்த்துக்கள் மற்ற சால்வை அணிவிப்பதெல்லாம் நினைவுகள் என்று சொல்லி நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்துவோம். ஐயா ராமசாமியுடைய உறவினர்கள் நண்பர்கள் இங்கு வந்திருக்கிறீர்கள். அவர்கள் யாராவது ஒருவர் இந்த உலகமய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறீர்கள், அவருடைய வாழ்த்துறையை வழங்க அழைக்கிறேன். ஐயா ராமசாமி உறவினர்கள் நண்பர்கள் ஐயா நீங்க சொன்னாங்க பெரிய அவரை பற்றி வணக்கம். தனிப்பெருங்கருணை அற்பெருஞ்சோதி அனைவருக்கும் வணக்கம். இங்கே தந்தையாருடைய 88 அகவைக்கு கலந்து கொண்டு இவ்வளவு சிறப்பு செய்த அனைவருக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக அனைவருக்கும் வருகிறவர்கள் வரவேற்கிறோம். எங்கள் அப்பா வந்து எங்களுக்கு செஞ்சதை விட சோசியல் சர்வீஸ் தான் நிறையா செஞ்சுருக்காங்க. ஆமாம், எங்களுக்கு 20 ரூபாய் எங்களுக்கு செஞ்சது ரொம்ப கம்மி. அவருடைய 88 வயதில் வந்து அநேகமாக ஒரு 80 வயது வந்து எங்கள் ஊருக்கு செஞ்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் கடந்த 30 வருடங்களாக வந்து இதுக்கு தான் செலவழிச்சிருக்காங்க. அதனால வந்து ஒரு எங்களுக்கே பெருமை தாங்க இல்லையா, மற்றபடி அதை இது ஒன்றும் கிடையாது. அவருடைய தொண்டு வந்து இன்னும் வளர ஆண்டவன் இன்னும் ஆயுசு கொடுக்க வேண்டி வணங்குகிறேன். நன்றி, வணக்கம். மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஐயா பெருமாள் அவர்கள் இங்க வாழ்த்துறை வழங்க அழைக்கப்படுகிறார். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி. இவ்விழாவின் கதாநாயகனாக என்றும் ஆர்வத்தில் 16 வயதாக போல் செயலாற்றிக் கொண்டிருக்கும் ஐயா ராமசாமி ஐயாவை வாழ்த்து அவர் சொல்லியிருக்காங்க. வாழ்த்து ஐயரில்லாத காரணத்தினால் இந்த உலக மையத்தில் செயலாற்றிக் கொண்டிருக்கிறதுனால் உலகம் தலைக்க வந்துவித்த உருவே வருக, ஓராத உட்டகளை அனைத்து உணர்ந்தோர் வருக, ஒன்றிரண்டு இகழும் பரமானந்த சுவை இயல்பே வருக, என்பார் தமை விரைவா வருக, என்போல் கரகம் தரிக்கும் கண்ணே வருக, கண்ணீர் இந்த கழிப்பே கழிப்பில் என்ற கனிவே வருக, தலைமதியே. அவர் அறிவு போல எனக்கு அவர் அறிவெல்லாம் எனக்கு ஊட்டிருக்காங்க. இப்படிலாம் செய்யணும்னு சொல்லி மதுரையிலையும் வந்து சங்கத்தை உற்சாகப்படுத்தி சன்னார்த்தி கொஞ்சம் கொஞ்சம் நான் மதுரையில் இருந்தாலும் அவர் உலக மையத்தில் இருந்தாலும் முதல்ல வந்த ஒரு பாடு ஐயா தொழிலும் தெரியா இங்கே போய் தங்குங்கும் போது அவரும் எனக்கு உணவும் கொடுத்து அறிவையும் ஊட்டி வளர்த்த உலக மையத்தின் செம்மேலும் தலைக்கவும் அதனால வல்ல பெருமான் என்றும் அவருக்கு அறிவு சார்ந்து இருக்கக்கூடிய ஆனந்த இன்பத்தை வயது கூடுனா கூட அவருக்கு வன்மைக்கும் வயது கூடியிருக்கலாம் தவிர அறிவு சார்ந்து இன்னும் எவ்வளவு
இருக்கிற இடத்தை பெருக்கணும், இருக்கிற இடத்துல எவ்வளவு மீட்கணும், என்ன செய்யணும், உலக மக்களுக்கு என்ன செய்யணும், உலக மையத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன செய்யணும், உங்க பகுதியில் என்ன செய்யணும்ன்ற கருத்துக்களை எந்த நேரமும் பொது சிந்தனையில வைத்தாலும் அவர்கள் அண்ணா குடும்பமும் மென்மேலும் சைவத்திலே தலைப்பதற்கு சைவ நெறியில் வந்திருக்கவங்களா இருந்தாலும் கூட இந்த மண்ணுக்கு வந்த காரணத்தினால் அவங்க இல்லத்திலிருந்து வந்திருக்கவங்களுக்கு உறவினர்களுக்கும் அவரை அறிவுரைகளை கேட்டு சன்மார்க்கத்தில் இணைந்து பணியாற்றும்படி மதுரை மாவட்ட சன்மார்க்க சங்கத்தின் சார்பாகவும் மதுரை மாவட்ட அன்பாளி வள்ளலார் முதியோர்களுக்கும் சார்பாகவும் ஐயாவினுடைய பிறந்த நாளில் அங்கு இதுபோல் அந்த அவர் ஊர்ல ஒரு தொண்டு பணியை அமைக்கணும்னு என்னுடைய கருத்துல நான் சொல்லிட்டே இருந்தேன். ஐயா எல்லா இடத்துலையும் வந்து செய்யறீங்க, அந்த ஊர்ல ஒன்று செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அதுவும் நடத்துறதுக்கு இல்லத்தார்கள் ஒத்துழைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு அற்புதஞ்சோதி தரிசனங்களே. சன்மார்க்க சகோதரர் வேல்முருகன் அவர்கள் ஐயாவை வாழ்த்தி பேச வைக்கிறேன். அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி அவையில் கூடியுள்ள சகோதர சகோதரிகளுக்கும் அண்ணா சுரிமுத்தி ஐயா அவர்களுக்கும் இப்போது இந்த மேடைக்கு வருகை தந்துள்ள தலைவர் அவர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் இதில் முன்னிலை வைப்பவர்களுக்கும் இப்போது வருகை தந்துள்ள இந்த விழாவிற்கு வருகை தந்த சன்மார்க்கிகள் அனைவருக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் இந்த உலக மையத்தின் சார்பாகவும் சன்மார்க்க சங்கத்தின் சார்பாகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது ஒரு நிகழ்ச்சியாக பாடி அருள் அற்புதம் அற்புதமே சித்த சம்பர்பாதம் தீரே திறந்தது சித்தரு என்ற திருவிழா பிறந்தது கற்பதனும் கரிசும் துறந்தது கற்ற போய் நூல்கள் கணத்தை மறந்தது அற்புதம் அற்புதமே அருள் அற்புதம் அற்புதமே சித்தர் எழுந்த திருநாள் எடுத்தது சிவனேரி வந்து குந்தலை எடுத்த இத்தரணி முதல் வானம் தொடுத்தது இரவாவரந்தான் நெருக்கும் கொடுத்த அற்புதம் அற்புதமே அருள் அற்புதம் அற்புதமே ஆனந்த நாடகம் ஆடுது தந்தது அடுத்த தருணம் நிலவகனந்தது இனந்த மாயை என்ன ஜோதி என்னுள் வந்தது அற்புதம் அற்புதமே அருள் அற்புதம் அற்புதமே சத்திய ஞான சபை என்னுள் கண்டன சன்மார்க்க சக்தியை நான் பெற்றுக் கொண்டன நித்திய ஞான நிறைய உதுண்டன நிந்தைய வகையே சந்தையை வேண்டன அற்புதம் அற்புதமே அருள் அற்புதம் அற்புதமே வஞ்சை விளங்கினர் வைமூடி சென்றனர் வந்து திரும்பவும் வாயில் நின்றன கண்டம் கருண் சாமி என்றனர் சன்மார்க்கத்தவர் வென்றனர் அற்புதம் அற்புதமே அருள் அற்புதம் அற்புதமே புலனூர் நிறைவாம் புலன போயினர் பொற்பணிக்கை புற நிலவுமையினர் மயமொழிகளெல்லாம் என் செய்வம் என்று ஆயினர் வாழி என்று சொல்லுவாயினர் அற்புதம் அற்புதமே அருள் அற்புதம் அற்புதமே சாதி சமயம் சர்க்கல் அமர்த்தது சன்மார்க்கங்களையும் கற்றது மேரி சகல வித்தையை கற்று மெய்யருள் ஜோதி என் உள்ளத்தில் ஊற்றது மெய்யருள் ஜோதி என் உள்ளத்தில் ஊற்றது அற்புதம் அற்புதமே அருள் அற்புதம் அற்புதமே அருள் ஜோதி தெய்வமே ஆண்டு கொண்ட தெய்வம் அம்பலத்தே அறிகின்ற ஆனந்த தெய்வம் பொருசாரும் மறைகளெல்லாம் போற்றுகின்ற தெய்வம் போராந்த தெய்வம் உயராந்த தெய்வம் இருப்பாலை நீக்கி ஒளிந்தருளும் தெய்வம் எண்ணிய நான் எண்ணியவா எனக்கு அருளும் தெய்வம் திருப்பாடல் ஒன்றனை சிவமாக்கும் தெய்வம் திருச்சபையில் விளங்குகின்ற தெய்வம் அதே தெய்வம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. இப்போது அதிகாரிகள் உலக மையத்திலே பொறுப்பாளராக இருந்து நேரலாக செயல்பட்டு வருகிறார்கள். அதுபோல அண்ணனவர்களும் இந்த இதழில் தலைவராக இருந்து செயல்படுகிறார்கள். அவர்களுக்கும் மற்றவர்களும் இச்சங்கத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துள்ளேன். ஐயா அவர்கள் ஒரு 5 நாளைக்கு என்னுடைய தொலைபேசியில் ஐயா 88 வருகிறது, நீங்கள் அவசியம் ஒரு சன்மார்க்க
முடிந்தவரை அழைத்து வாருங்கள் அப்படின்னு சொல்லி கூறினார்கள். அதன் பிறகு எங்கள் வீட்டிலேயே போய் நல்லா நடக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே வீட்டில் போய் ஜோதி வகையில் ஏற்றி ஒரு சூழத்தை கொடுத்து பார்க்கும்போது ஐயாவே வள்ளலாரே அந்த விளக்கில் வந்து நின்று காட்சி அளித்தார். மிக சிறப்பாக நடக்கும் மறுநாளே சொல்லிட்டேன். அது மாதிரி இப்போ வள்ளலாரே இந்த இடத்துல நடமாடுறது என் கண்ணுக்கு தெரியும். வள்ளலாறு அவங்களுக்கு நாங்கள் பிறந்த நாள் நடத்துகிறோம், இருந்தாலும் வள்ளலாறு இப்போ வந்து இந்த இடத்துல நடமாடுறதே தெரிகிறது. அந்த அளவுக்கு அவங்கள்ட்ட ஒரு உள்ளுணர்வு ஐயாவிடம் இருக்கிறதுனால தான் இந்த இடத்துல அந்த மாதிரி தெரிகிறது என்று சொல்லி அவர்கள் மேலும் அவர்கள் குடும்பமும் நீடுழி காலம் உற்றார் உறவினர்களும் நீடுழி காலம் வாழ்ந்து சிறப்படை வருகிறேன். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஐயா வேல்முருகன் அவர்கள் ஐயா ராமசாமி அவர்களுக்கு சால்வை அளித்து வாழ்த்து தெரிவிக்கிறார்கள். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஐயா தொழில்நுட்ப ஐயா அவர்களுக்கு ஏழ்மை ஐயா சிறப்பிக்கிறார்கள். அடுத்ததாக உலக மையத்தினுடைய பொதுச் செயலாளர் என் அன்புக்குரிய சகோதரர் அரங்க ராமமூர்த்தி அவர்களை வாழ்த்துறை வழங்க அழைக்கிறேன். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஐயா காப்பாளர் அவர்கள் தமிழே நடக்கிற இந்த சிறப்பான நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். காப்பாளர் அவர்களே பொதுச் செயலாளர் சொன்னால் நான் தலைவர் என்றுதான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய பதவியை மாற்றிவிட்டார். பல விஷயங்களை மாற்றக்கூடிய வல்லமை அவர்கிட்ட இருக்கிறது. அதனால அந்த வல்லமையில இதுவும் ஒன்று. ஆனால் இந்த நிகழ்ச்சி சரியான நேரத்தில் நடக்கிறது. ஒரு குழப்பமான சூழ்நிலையை தெளிவுபடுத்துவதற்கு இது ஒரு ஆயுதமாக கூட இருக்கலாம். இவருடைய 88வது பிறந்த நாள் விழா என்பது புதிய எழுச்சியை உருவாக்குவதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு விழா. இது உலக மையத்துக்கும் நல்லது, இந்த அமைப்புக்கும் நல்லது, பல உறுப்பினர்களுக்கும் நல்லது, ஏறக்குறைய இங்க இருக்கிற நிர்வாகிகளுக்கும் நல்லது என்று நினைக்கிறேன். பல சூழ்நிலையில் நான் இந்த ஒரு 5 வருடமாக தான் இந்த உலக மையத்தோடு தொடர்புடையவன். எனக்கு முதலில் சொன்ன நண்பர் ராமசாமி ஐயா தான். இங்க வடலூர் வந்துட்டு உடனே எனக்கு வீட்டுக்கு வந்துருவாரு. அங்கதான் நாங்க வள்ளலார் என்ற சகாக்கலைஞர் பத்திரிகைகளை தொடர்ந்து எழுதி கொண்டிருந்த காரணத்தினாலே எனக்கு நிறைய பேரோட தொடர்பு இருந்தது. இந்த சகாக்கலைகளை பத்தி ஒரு ஆராய்ச்சி இருந்தது. அதனால அதை பற்றி தான் என்னுடைய கவனப்பட இருந்ததே தவிர நிர்வாகத்திலோ அமைப்பிலோ சேர வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு சிறிதும் இல்லை. ஆனாலும் சூழ்நிலை கருதி பழைய நிர்வாகிகள், இப்ப இருக்கிற நிர்வாகிகள்லாம் இன்க்ளூடிங் இந்த காப்பாளர் சொல்றேன், அவர் பேர் தான் சொன்னாங்க. அவர் உங்க விரும்புறாரு, நீங்க இந்த தலைவர் பொறுப்பு எடுத்துக்கணும். 2 வருஷம் அவன் 2 வருஷத்துல கொரோனா வந்துச்சதுனால எதுவுமே செயல்படுத்த முடியல. பல சீர்திருத்தங்களை நாம் செய்ய வேண்டும் என்று இருந்தாலும் அதற்குரிய காலம் இப்பொழுதுதான் கணிந்து வந்திருக்கிறது. இனிமேல் இது எழுச்சி அடையும். அதே சமயத்திலே உலக மையத்திலே நல்ல யூடியூப் எல்லாம் போட்டுக்கிறாங்க. உலகத்துக்கு உலக மையம் என்று சொல்லிவிட்டு இங்கே நம்ம ஒரு சின்ன இடத்துல இருந்தால் அது சரியான பெயர் பொருத்தம் இல்லை. ஆகவே உலக சங்கங்களில் சன்மார்க்க சங்கங்களை எல்லாம் இணைத்து இது உலக மையம், உண்மையிலேயே உலக மையம் என்று ஆக்க வேண்டும் என்ற ஒரு கனவு இருந்தது. அந்த கனவின் காரணமாக தான் இது வேறொன்றும் இல்லை. இது பல்கலைக்கழகமாக பெருக வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். ஏனென்றால் அந்த சப்ஜெக்ட் அப்படி அணுவை பற்றி ஆராய்ச்சி செய்ய வேண்டியிருக்கிறது, உயிரை பற்றி ஆராய்ச்சி செய்ய வேண்டியிருக்கிறது, உயிர் அணுவை பற்றி ஆராய்ச்சி செய்ய வேண்டியிருக்கிறது, பேரணுவை பற்றி ஆராய்ச்சி விஞ்ஞானம் செய்ய வேண்டியிருக்கிறது. இத்தனையும் செய்துவிட்டால் சாகா கல்வி என்பது எல்லோருக்குமே எளிதாக புரிந்து விடும். அதைத்தான் சொன்னேன். எல்லாம் சொல்லுவார்கள் பொருள் என்று சொன்னாலே
மேட்டர் என்று சொன்னாலே 3 நிலைகளை சொல்லுவார்கள். திட, திரவ, வாயு பொருட்கள் என்று சொல்லுவார்கள். இந்த 3 பொருட்களையும் ஒன்றாக இணைத்தால் 4வது பொருள் ஒன்று தோன்றும். அது பிளாஸ்மா என்று சொல்றார். 4th ஸ்டேட் ஆஃப் மேட்டர். அதே மாதிரி எல்லோரும் ஒன்றாக இணைந்திருந்தால், அதாவது மேட்டர், எனர்ஜி, ஸ்பிரிட், ஆன்மா, உயிர் எல்லாத்தையும் ஒன்றாக இணைத்து விட்டால் இந்த மாற்றம், உடலியல் மாற்றம் எளிதிலே நடக்கும். இதுதான் ரகசியம், அறிவியல் ரகசியம். பிளாஸ்மா எப்படி 3ஐயும் சேர்த்து, திடப்பொருள் இருக்கிறது, பிளாஸ்மா திரவப்பொருள் இருக்குது, வாயு பொருள் இருக்குது, அதுதான் சூரியன். பிளாஸ்மா தான் சூரியன். இப்ப இந்த 3 பொருட்களை இணைந்து செயல்படும் போது அங்கே ஒரு வேதியியல் மாற்றம் நிகழும். அதே போல மனிதனுடைய உடலிலும் ஒரு வேதியியல் மாற்றம் நிகழும். எப்போது ஒருமையில் உலகலாம் ஒங்கினார். வேற்றுமை பாராட்ட வேண்டிய இடத்தில் வேற்றுமை பாராட்ட வேண்டும், ஒற்றுமை காட்ட வேண்டிய இடத்திலே ஒற்றுமை காட்ட வேண்டும், ஒருமை காட்ட வேண்டிய இடத்திலே ஒருமை தான் பேசும், ஒருமையே வெல்லும். அதைத்தான் வள்ளலார் வலியுறுத்தி சொல்லுகிறார். இங்கே வேற்றுமைக்கு இடமில்லை, ஒற்றுமைக்கு தான் இடம். ஒற்றுமைக்கு மட்டும் இடமில்லை, ஒருமைக்கு தான் இடம். ஒன்றாக பார்க்க வேண்டும். எத்தனையும் வேகம் வராது, எவ்வையும் தம்மையும் போல் எண்ணி உள்ளே ஒத்துரிமை உடைக்கவாய் ஓக்கன்றார் யாவர். அவர்களும் தான் சுத்த சித்திருவாய் எம்பெருமான் நரம்புரியும் இளம்பெருமான் தெரிந்தேன். அதுதான் மரணமில்லாத. இதை புரிந்து கொள்ளாமல் நமக்குள்ளே பழைய கதைகளை பேசிக்கொண்டு ஒருவருக்கு ஒரு கலம் செய்து கொண்டிருப்பது இந்த சன்மார்க்கத்துக்கு உகந்தது அல்ல. நான் வலியுறுத்தி சொல்லுகிறேன். நான் வாழ வேண்டும் என்றால் வாழ அவருக்கு வழிகாட்ட வேண்டும், சரியாக வழிகாட்ட வேண்டும். தெரிந்தால் வழிகாட்ட வேண்டும், தெரியவில்லை என்றால் தெரிந்தவர்களை கேட்டு வழிநடத்த செல்ல வேண்டும். ஆகவே இந்த வகையை 88வது வகையை முடிக்கிற அவர் மிகவும் ஆர்வமாக இதை சொல்ல போனா அவர் இங்க என்னோட தொடர்பில் நான் இந்த மையத்துக்கு வந்துருவேன். அவர் தான் என்னுடைய இந்த மையத்துக்கு ஈர்த்து கொண்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணி, நீங்க இந்த பத்திரிகை இந்த உலக மையத்தின் சார்பாக ஆரம்பிங்க, நான் உங்களுக்கு எவ்வளவு வேணாலும் ஏற்படுறேன் சொன்னார். அதனால அவருடைய தொண்டு வாழ்க வளர்க, மேலும் வளர்க. அவங்க வீட்டில் இருக்கிற துணைவியார் எல்லாரையும் அவங்க குடும்பங்களை எல்லாம் வாழ்த்தி, நல்ல அமைதியான குடும்பம் மட்டும் இருந்தா போறாரு. அவர்கிட்ட நல்ல ஒரு செல்வாக்கு இருக்கிறது, நல்ல நிறைய டொனேட் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கு, எந்த ஒரு வேலைக்காலம் பத்திரிகை நடத்தணும்னு ஆசை இருக்கு, பல கனவுகளை சுமந்து கொண்டிருக்கிறார். என்னுடைய கனவும் ஒன்று இருந்தது, இந்த உலக மையத்தை உண்மையிலேயே உலக மையமா மாற்ற வேண்டும், ஒரு பல்கலைக்கழகமாக மாற்ற வேண்டும், எல்லா நுட்பமான கருத்துக்களையும் தொகுத்து இந்த உலகத்துக்கு வழிகாட்ட வேண்டும் என்ற எண்ணத்திலேதான் பல காலம் சிந்தித்து இன்று வரை சாரா கல்வி வெளிப்படையாக எவருக்கும் தெரியாது, அறிவியல் பூர்வமாக நிரூபிக்க முடியாது. ஏனென்றால் அந்த அளவுக்கு நுட்பமான கருத்து இருக்கிறது. அதை நடைமுறையிலே கொண்டு வர வேண்டும் என்றால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் குறிப்பிடுகிறேன். நமக்கு இருக்கிறது அறிவும் உணர்வும் தான். உணர்வு முதல்ல, அப்புறம் தான் அறிவு இருக்கு. உணர்வு வகையானா அறிவு வருது. முதல் தாவரத்திலிருந்து தொடங்கி மனிதனுக்கு வந்திருக்கிறோம், அதுக்கப்புறம் தேவர்களா மாறணும், புத்தகனா மாறணும் தான் வள்ளலாருடைய குறிக்கோள். அந்த நிலையில பாத்தீங்கன்னா மனிதனாக மட்டும் வந்து விட்டோம். தேவர்களாக உயர்வதற்கு, உத்தமர்களாக உயர்வதற்கு என்ன வேண்டும் என்றால் ஒன்றே ஒன்றுதான் வேண்டும். சயின்ஸ் படி பாத்தீங்கன்னா மேட்டர்ல இருக்கிற மாசை எடுத்துட்டீங்கன்னா எனர்ஜி வரும். எனர்ஜியில் இருக்கிற வேகத்தை குறைத்து விட்டீர்களானால் இந்த உயிர் வரும். உயிரினுடைய அந்த அசைவை நிறுத்தி விட்டீர்களானால் அதுவே இறையாக மாறிவிடும். இந்த இறை உயிர் இந்த உலகம் என்பதை தத்துவபூர்வமாக மாற்றி உடலிலேயே மாற்றம் கொண்டு வர முடியும் என்பதுதான் வள்ளலாருடைய செய்தி. வாழ்ந்திடலாம் கண்டீர், மரணமில்லா பெருவாழ் வாழ்ந்திடலாம் கண்டீர், பொய்முகளை புனைத்துறையை சத்தியம் சொல்கிறேன் என்று சொன்னார். அது யாருக்கும் விளங்கவில்லை, விளக்குவதற்கு யாரும் இல்லை. அந்த கேப்ப தான் எனக்கு ரொம்ப ஆராய்ச்சி 10 வருடமாக என்ன சொல்லிவிட்டு போயிட்டாங்க. இது 2 வருடம் பார்க்கணும். நாம இன்னும் எத்தனை பிரிவு எடுக்கணும், எத்தனை பிரிவு எடுக்கணும். அதனால இந்த பிரிவிலேயே எங்கேயாவது ஒரு இடத்துல மொத்தம் போடணும்னு முடிவு பண்ணேன். நான் உட்கார்ந்து 24 மணி நேரத்துக்கு எனக்கு சிந்தனை, வேறு சிந்தனை கிடையாது. ஆனாலும் இப்ப நல்ல ஓய்வு இருக்கிறது. அதை குறித்து எப்போ உட்கார்ந்தாலும் அதை குறித்து ஆய்வு செய்து கொண்டிருக்கிறேன். என்ன வள்ளலார் சொன்னாரு, என்ன செய்து கொண்டிருக்கிறார், அவர் சொன்னது என்ன, செய்வது என்ன. அதனால பல வாக்கியங்களிலே முக்கியமான வாக்கியம் ஒருமையில் உலகெல்லாம் ஓங்குக. இந்த ஒருமை என்ற ஒரு வார்த்தைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற அறிஞர்கள், சன்மார்க்கிகள் எல்லாம் சரியான ஒரு அர்த்தத்தை கண்டுபிடித்து விட்டார்கள். ஆனால்
அவர்களோட உத்தமர்கள் உலகத்தில் யாரும் கிடையாது. இதை மட்டும் புரிந்து கொண்டு அந்த புரிந்து கொண்ட நிலையிலே ஐயா ராமசாமி அவர்களை வாழ்த்தி வாழ்த்தி வணங்குகிறேன். அன்பார்ந்த சன்மார்க்க சகோதரர்களே, உலக நகைச்சுவை நிர்வாகி, மூத்த சன்மார்க்கி, நம்ம உலக மையத்திற்கு நீண்ட நாட்களாக பணியாற்றி நமக்கெல்லாம் சிறப்பு சேர்த்த ஐயா ராமசாமி அவருடைய 88ஆம் ஆண்டு பிறந்த நாள் நிகழ்ச்சியில் என்னை தலைமை தாங்கி நடத்தி தரும்படி கேட்டுக்கொண்ட உலக மைய நிர்வாகிகளுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கு வந்திருந்த அத்தனை பேர்களும் ஐயா ராமசாமியை பற்றி பேசினார்கள். நான் 20 ஆண்டு காலம் ஐயாவோடு பழகிக் கொண்டிருக்கிறேன். ராமாயணத்திலெல்லாம் மகாபாரதத்திலாம் பல்வேறு பாத்திரங்கள் நிகழ்ச்சிகளை எல்லாம் சுட்டிக்காட்டுகின்ற பொழுது கோபத்துக்குரியவர் பலரை சொல்லுவார்கள். ஆனால் அதை விட வீடு கொண்டு இருக்கின்ற அளவிற்கு கோபக்காரர் ஐயா ராமசாமி அவர்கள். என் அன்புக்குரிய ஐயா காமாட்சி அவர்கள் சொல்லுவார்கள், நான் ஒரு முறை அவர் வீட்டுக்கு சென்றிருந்தேன். அவர்கள் துணைவியார் சொன்னார்கள், தயவு செய்து எங்கள் வீட்டுக்காரருக்கு பதவி கொடுக்கிறார்கள், கோபப்படக்கூடியவர், உங்களுக்குள் பிரச்சனை உருவாகிவிடும் என்று சொல்லி அன்பு தாய் பொன்னம்மாள் அவர்கள் சொன்னதாக சொன்னார்கள். அந்த அளவுக்கு கோபத்துக்குரியவர் ஐயா ராமசாமி அவர்கள். கோபம் இருந்தால்தான் குணம் இருக்கும் என்பது ஒரு தமிழக பழமொழி. அந்த வகையிலே நான் முழுமையாக அவரை உணர்ந்தவர். இந்த கொரோனா சமயங்களிலே ஐயாவுடைய மகன் வழக்கறிஞரோடு பேசுகின்ற ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அப்போது அவர் சொன்னார்கள், அவருடைய உறவினர் கோபித்துக் கொள்ளக்கூடாது. என்னுடைய தந்தை அந்த காலத்திலே ஆங்கில கல்லூரியிலே படித்தவர், பிரிட்டிஷால் உருவாக்கப்பட்ட கல்லூரியிலே படிக்கப்பட்டவர். ஆனால் எங்களுக்கு அவர் பயன்பட்டதே கிடையாது. எங்க இருக்கிறாரு, எங்க போனாருன்னு எனக்கு தெரியாதுங்க, சொல்லாம போயிடுவாரு. ஊனமுற்ற ஒரு சகோதரி வீட்டில் இருக்குது, கொரோனாவோட வந்து பயந்துட்டு இருக்கிறோம், கொஞ்சம் பார்த்துக்கன்னு என்ன சொன்னாரு. நான் அவருக்கு மறுத்து சொல்லியிருப்பேன். ஐயா ராமசாமியை பொறுத்தவரையில் ஒரு வரலாற்றுக்குரியவர். பழமொழி சொல்லுவாங்க, ஒரு மனிதனை, ஒரு நண்பரை ஒரு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவருடைய நண்பன் யார் என்று எண்ணி பாருங்கள், யோசித்து பாருங்கள். அவருடைய ஆற்றல் அறிவை வெளி உலகத்துக்கு தெரியும் என்று சொல்லுவார்கள். அந்த அளவுக்கு ஐயா ராமசாமி நண்பர் யார் தெரியுமா? யோகாசன மாஸ்டர் ஆசன ஆண்டியப்பன், தமிழ்நாட்டுக்கு பெருமையை சேர்ந்தவர். யோகாசன பயிற்சியை பட்டம் பெற்று தமிழ்நாட்டுக்கு பழமையான கலையில யோகாசனம் உண்டு என்பதை உலகத்துக்கு வெளிப்படுத்தியவர். அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு மோடி கூட இன்றைக்கு பெருமையாக சொல்லுகிறார், ஒத்துக்கொள்கிறார். தமிழ்நாட்டில் தான் யோகாசனம் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னார்கள். அந்த அளவிற்கு ஐயா ராமசாமிக்கு நண்பர் யோகாசன ஆசிரியர். இன்னும் பார்க்கணும், டிராபிக் ராமசாமி தமிழக அரசுக்கு சட்டத்தை சொல்லிக் கொடுத்தவர், இந்திய அரசுக்கு சட்டத்தை வகுத்தவர் அம்பேத்கர் என்று சொன்னால் டிராபிக் ராமசாமி. அரசியல்வாதிகள், அதிகார வர்க்கங்கள் எல்லாம் பொதுமக்களுக்கு எழுவதற்குரிய டிராபிக்கை எப்படி சரி செய்ய வேண்டும் என்று சொல்லி தானே நின்று டிராபிக் கான்ஸ்டபிளாக இருந்து பணியாற்றி உயர்நீதிமன்றத்திலே சட்டத்திட்டத்தை கொண்டு வந்தவர் டிராபிக் ராமசாமி. அவர் ஐயா ராமசாமிக்கு ஒரு நண்பர். இப்படி ஒவ்வொரு நிகழ்வாக நீங்க பார்க்க வேண்டும். அதற்கு எல்லோருக்கும் அந்த சிறப்பு கிடைக்காது.
வாவுசுடைய வரலாற்றுக்குரியவர், அவருடைய வயநாடை சேர்ந்தவர். சுதந்திர போராட்டத்தில் எத்தனையோ தலைவர்களை சொல்லலாம். ஆனால் வாவுசுடைய வரலாறு இந்திய வரலாற்றில் மறைக்க முடியாத வரலாறு. அந்த தியாகியுடைய வம்சாவையை சேர்ந்தவர் என்பதிலே நம்ம பெருமைப்பட வேண்டியிருக்கிறது. நாம் காந்தியை பார்க்கவில்லை, பழகவில்லை. வாவுசியோடு நாம் பழகுவதற்கு வாய்ப்பில்லை, கற்றவோடு பழகுவதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் ஐயா ராமசாமி அவர்களை அவரோடு பழகினை பார்க்கிறோம், பழகுகிறோம், பேசுகிறோம். அந்த வகையிலே ஒரு வரலாற்றுக்குரியவர் ஐயா ராமசாமி அவர்கள். அவரை பற்றி பேச வேண்டும் என்று சொன்னால் பேசிக்கொண்டே போகலாம். அந்த அளவிற்கு கோவப்பட்டாலும் கூட இந்த உலக மையத்தை மீட்டெடுக்க வேண்டும். இந்த உலக மையத்தை எந்த நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டதோ அந்த நோக்கம் இழந்துவிடக்கூடாது என்பதற்காக ஆராயப்பட்டுக் கொண்டிருப்பார்கள். அதன் பிறகு ஐயா கேட்க விட்டு அவருக்கும் சாப்பிடுவாரு, நம்மளும் சாப்பிடுவோம். எல்லோரும் சந்தோஷமா ஐயாவுடைய ராமசாமி தம்பதியர்கள் 100 ஆண்டுகள் வாழ வேண்டும், 100 ஆண்டுகளுக்கு மேலும் வாழ வேண்டும், 100 ஆண்டு விழாவை இந்த உலக மையத்தை கொண்டாட வேண்டும் என்ற உணர்வோடு எல்லோரும் வாழ்த்த வேண்டும் என்று சொல்லி நிகழ்ச்சியை முடிப்பதற்கு முன்பாக அவரை ஏற்புரை ஐயா அவர்களை ஏற்புரை வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். மதுரை மாவட்டத்தை சேர்ந்த இனிய சகோதரர் ஐயா பெருமாள் அவர்களுக்கு உலக மையத்தின் சார்பாக சால்வையை அறிவித்து நமது நிர்வாகி ராமலிங்கோர் நிர்வகிப்பார்கள். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் உற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, பொல்லாயே குவலயம் ஓங்குக. எனது இந்த பிறந்த நாளை உறவுகளின் சார்பாக மிகவும் சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கும் இந்த சன்மார்க்க சங்க முதியோர் இல்ல நிர்வாகிகளுக்கு எனது மனமார்ந்த வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். முதியோர்கள் உட்பட இங்கு வந்திருந்து எனது உற்றார் உறவினர் மனைவி துணையார் எல்லாரும் பழைய தலைவர் டாக்டர் நடராஜன் அவர் காலத்தில் நான் வந்து ஒரு 7-8 வருஷம் செயலாளராக பணியாற்றினேன். இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் செய்திருக்கோம். அவங்களுடைய காலமானது இப்போ 2-3-4 வருஷம் ஆகிட்டு. அப்போதெல்லாம் பாண்டிச்சேரி போய் இவங்களெல்லாம் அடிக்கடி சந்திப்பது உண்டு. பாண்டிச்சேரி எனக்கு பேர் வாவிசியனுடைய வாரிசு என்றுதான் அவர்கள் என்னை அழைப்பில் பார்த்தோம். அந்த அளவுக்கு என்னை அறிமுகப்படுத்திய இந்த சன்மார்க்க சங்கத்திற்கும் இந்த உலக மையத்திற்கும் நான் மிகவும் கடமைப்பட்டுள்ளேன். என்னை என்னுடன் தொடர்ந்து இந்த நிர்வாகத்தில் ஈடுபட்டு இன்றும் உழைத்து வரும் அன்பார்ந்த எனது இந்த லோக்கல் தலைவர் அதாவது என்ன சொல்வது எனக்கு தெரியவில்லை. எப்படி நான் நம்ம கிராமத்தில் நம்ம ஏரியாவில் நான் வந்து ஒரு குறிப்பிட்ட மாதிரி இருந்தது உண்டு. இப்போவும் நான் இல்லை, சின்ன வயசுல. இப்போ அதே மாதிரி இந்த வட்டாரத்தில் தலைவர் இல்லைனாலும் அந்த பண்பாடு, அந்த பழக்க வழக்கங்கள் அவர்களுக்கும் இந்த மையத்தின் உறமையத்தின் தலைவர் இதுவரை 4 பேரை தலைவராக இருக்கும் அரங்கன் நண்பர் ராமமூர்த்தி அவர்கள் இந்த அரசாங்க பணியில் மிகவும் சீரும் சிறப்பாக பணியாற்றுகிறார்கள். நேர்மையில் உள்ளவர்கள் அவர்கள் சொல்லியாகவும் அரசாங்க பணியிலிருந்து தற்போது தற்சமயம்தான் அவர்கள் காரணமானார்கள். அவர்கள் குடும்பத்தோடு நான் எங்கு போனாலும் தொடர்பு கொண்டால் அங்குதான் தங்குவேன், அங்குதான் உணவு இருந்தேன். அந்த அளவுக்கு என்னோடு மிகவும் நினைவு பழகியவர். அதே மாதிரி சேலம் பஞ்சம் அவர்கள் ஆசிரியர் தண்டபாணி
கேக் வெட்டிட்டு போறீங்க. இருங்க, கேக் வெட்டிட்டு. கேக் வெட்டு. யாரா உங்க பையன்? ஐயா. இல்ல நான் வெட்டிட்டு வரேன். ஆமா. போங்க. அம்மா நீங்க சொல்லு பாருமா. பேச்சு தான் பட்டணும்னு சொல்லிட்டாரு அவரு. பேச்சு வயல கொடுங்க. எடுத்து தாத்தா பாட்டி வாயில ஊட்டுமா ஊட்டு அம்மாங்க அம்மா கொடுங்க மருமகளை கொடுங்க. சாப்பிடுமா.